லைஃப் டைமுக்கு ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணணும். அது இந்த ஹேபிட் மட்டும்தான். லைக் இன்னைக்கு ஜிம் போகாத, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணு, இன்னைக்கு ஒரு நாள்ல என்ன வந்துட போகுது? அந்த ஒன் ஹேபிட்டை இப்படி தான் பில்ட் பண்ணணும். நம்ம தான் நான் பண்ணணும்னு எனக்கு புரியாது. ஆனால் அது எப்படி நான் பண்ணணும்? 1% இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட லைஃபையே டிசைட் பண்ணும். உங்கள் லைஃப் எதை வச்சு டிசைட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஹேபிட் கூட ஃபாலோ பண்ணலான்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வேணும். ஒரு நல்ல சேலரி, பீஸ்ஃபுல்லான லைஃப், கான்ஃபிடென்ட், ஃப்ரீடம் அப்படின்னு இது எல்லாமே வேணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? பட் ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்னா இது எல்லாமே ஒரு சில பேருக்கு தான் கிடைக்குது. இட்ஸ் நாட் அபவுட் டேலண்ட், இட்ஸ் நாட் அபவுட் லக், இட்ஸ் அபவுட் த ஒன்லி ஒன் ஹேபிட் விச் மோஸ்ட் பீப்புள் ஃபெயில் டு பில்ட். அந்த ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் இந்த ஒரு ஹேபிட் இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்ன இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் உங்களோட அந்த க்ரோத்தை பார்த்து லைக் யூ வில் ஷாக் பை யுவர் க்ரோத். ஸோ அந்த ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா வி பிளான் லைக் ஏதாவது ஒரு ரேண்டம் டேயில் நீங்கள் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது ஓ மை காட் நான் இதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வி வில் பிளான் தட் பர்ஃபெக்ட்லி. பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லைக் வில் கெட் எக்ஸைட்டட் அபவுட் தட் பிளான். லைக் இது நடந்தால் இப்படிலாம் நடக்கும் அப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வில் எக்ஸைட்டட் அண்ட் our mood will get changed, ரைட்? நம்மளோட மூடை பொறுத்து அந்த பிளானை இப்போ அடுத்த நாள் காலையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அந்த நாள் கொஞ்சம் டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இல்லை இன்றைக்கி பண்ணி என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கான தேர்ஸ்டேவா, நான் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வில் ஜஸ்ட் போஸ்ட்போன் த பிளான், ரைட்? ஸோ அண்ட் யூ நோ வாட், உங்கள் லைஃப் எதை வச்சு டிசைட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட கோல்ஸ் வச்சு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆக்சுவலாக உங்களோட லைஃப் டிசைட் ஆகிறது ஒரு ரேண்டம் டேயில், ஒரு ரேண்டம் போரிங்கான டேயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வச்சு உங்களோட லைஃப் டிசைட் ஆகுது. வெதர் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆர் நாட். ஸோ இங்கே நான் ஃபெயிலியர்லாம் சொல்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறது டிசைட் ஆகிறது. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இங்கே எதை மீன் பண்ணுறோன்னா உங்களோட கோலை பார்த்து போகிற அந்த பாத்தை வந்துட்டு வி கால் இட் அஸ் சக்ஸஸ்ஃபுல் பாத். அதை தான் நம்ம சக்ஸஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு போக முடியாதா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா ஒரு ரேண்டம் போரிங் டேயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட லைஃபையே டிசைட் பண்ணும். லெட் மீ டெல் யூ யுவர் ஸ்டோரி. நான் ஒரு புக்லேருந்து படித்தேன், த பிரிட்டிஷ் சைக்கிளிங் ஸ்டோரி. ஸோ பிரிட்டிஷில் ஒரு டைம் இருந்தது, ஒரு ஃபேஸில் வந்துட்டு கைண்ட் ஆஃப் 100 இயர்ஸ், நியர்லி 100 இயர்ஸ் கிட்ட ஒரு மேஜர் சக்ஸஸே இல்லாமல் இருந்துச்சு. ஈவன் மற்ற கண்ட்ரீஸ்லாம் அந்த கண்ட்ரியை பார்த்து பயப்படக்கூட செய்யலை, ஒரு காம்படிஷனாக கூட நினைக்கல. அந்த மாதிரி ஒரு டைமில் இருக்கும்போது ஈவன் அது வந்து பிரிட்டிஷோட ஒரு வேர்ஸ்ட் டைம்னே சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு கோச் வராங்க. அவங்க அந்த கோச் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ஒரு கோச் வராங்க. லைக் எவ்ரி திங் ஹேஸ் சேஞ்ச்டு. அது எதனால நினைக்கிறீங்க? அவர் பயங்கரமான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணனாலையா, இல்லை ஒரு பயங்கரமான நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணனால அவங்க இந்த இவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ, ஆக்சுவலி நோ. என்ன நடந்திருக்குன்னா ஹி ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் 1% இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரி டே. லைக் ஏதாவது ஒரு விஷயத்த டெய்லி பேசிஸில் 1% இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்த்துருக்காரு. லைக் அவங்களோட அந்த பைக்ஸோட சீட் கம்ஃபர்ட்டில் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, சீட் கம்ஃபர்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, அந்த பீப்புள்ஸ் நல்லா தூங்குறாங்களான்னு செக் பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக ஒரு இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயமா தெரியுதில்ல. பட் வித்தின் 5 இயர்ஸில் அவங்க ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸ், நிறைய மல்டிபிள் கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இது எதனால நினைக்கிறீங்க? ஆக்சுவலி சக்ஸஸ் இஸ் நாட் அபவுட் ஒன் பிக் ஆக்ஷன் தட் யூ ஆர் டேக்கிங். இட் வாஸ் அபவுட் ஒன் ஸ்மால் ஆக்ஷன் டன் கன்சிஸ்டன்ட்லி. அந்த ஒரு ஹேபிட் என்னென்னா ஷோயிங் அப் ஈவன் வென் யூ டோன்ட் ஃபீல் லைக் இட். That is the only one habit you have to build in your life. லைஃப் டைமுக்கு ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணணும்னா அது இந்த ஹேபிட் மட்டும்தான். லைக் யூ ஹாவ் டு ஷோ அப் எவ்ரி டே வென் யூ டோன்ட் ஃபீல் லைக் இட். நிறைய பேர் மோட்டிவேஷனை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் மோட்டிவேஷன் இஸ் அன்ரிலியபிள், ரைட்? ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை கேட்டோன்னா அவங்க வந்து மோட்டிவேஷனை டிபெண்ட் பண்ணி இருந்தனால அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. அவங்க தே ஜஸ்ட் ஃபாலோ அ சிஸ்டம். ஓகே, சிஸ்டம் ப்ளஸ் டிசிப்ளின், இது ரெண்டும் இருந்தனால தான் தே ஆர் இன் தட் பிளேஸ். ஐ திங்க் இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி பார்க்கலாமா? ஆக்சுவலி எல்லாருமே சொல்லுவாங்கல்ல கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது என்னது? ஆக்சுவலி அது எதை வச்சு டிசைட் ஆகுது?
ஆக்சுவலி நம்மளோட பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது பிரைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பிரைன் என்ன பண்ணும்னா, இட் வில் ஆல்வேஸ் சூஸ் த கம்ஃபர்ட் ஒன். லைக் இன்னைக்கு ஜிம் போகாத, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணு, இன்னைக்கு ஒரு நாள்ல என்ன வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அது சொல்லும். ஓகேவா? நம்ம அதை லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா லைஃப் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. பிரைன் சொல்கிறதெல்லாம் கேட்காம நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதில் ஃபோக்கஸ்டாக இருந்து நீங்கள் அந்த பாத்தில் போகும்போது உங்களோட லைஃப்பில் லைக் யூ ட்ரைன் யுவர் ஐடென்டிட்டி. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, பேசிக்லி ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் ஆக்ஷன்ஸ். லைக் தட் ஆக்ஷன் வில் கண்ட்ரோல் யுவர் ஐடென்டிட்டி வில் கண்ட்ரோல் யுவர் என்டையர் லைஃப். ஓகே, எப்படி நான் இந்த ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற பாட்டுக்கு வரலாம். பிகாஸ் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் ஓகே, இதை தான் நான் பண்ணணும்னு எனக்கு புரியாது. ஆனால் அது எப்படி நான் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன சொன்னேன், ஷோயிங் அப் எவ்ரி டே வென் யூ டோன்ட் ஃபீல் லைக் இட். உங்களுக்கு பிடிக்காத அப்போ கூட அந்த விஷயத்த பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு பிளான் யுவர் டே, ரைட்? உங்களுக்கு மார்னிங் ரொட்டீனுங்கிறத தாண்டி ஒரு டே ரொட்டீனை நீங்கள் எழுதி வச்சு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நைட் நீங்கள் செக் பண்ணணும். இதுதான் நீங்கள் பிளான் பண்ண ஒரு டேவை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது. அதாவது இன்றைக்கி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தோணுமா, அந்த 2 நிமிஷத்துக்காக என்டையர் டேவை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடி நாள் நைட்டே இதெல்லாம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன், அடுத்த நாள் காலையில் நான் பண்ண போகிறேன், இல்லைனா அன்றைக்கி மார்னிங்கே எழுந்து நான் இதெல்லாம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுட்டு ஒரு செக் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஈவினிங்கோ நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த செக் பாக்ஸில் எதெல்லாம் டிக் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்லி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஜர்னலிங்னு நான் சொல்வேன். பட் யூ ஹாவ் டு ஷோ அப் எவ்ரி டே வென் யூ டோன்ட் ஃபீல் லைக் இட். பேசிக்லி நம்மளோட அந்த ஒன் ஹேபிட்டை இப்படி தான் பில்ட் பண்ணணும். நம்மளோட டேவை பிளான் பண்ணணும். ஈவினிங் அந்த டேயில் நம்ம பிளான் பண்ணது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். எவ்வளோ சிம்பிள். நான் உங்களுக்கு என்ன ஹேபிட்டுன்னு சொல்லிட்டேன், எப்படி அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டேன், பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கி நோட்டை கூட எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க உடனே நீங்கள் நான் ஒரு நல்ல நோட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நாளில் தள்ளி போட்டுட்டு இருக்காதிங்க. நான் அடுத்த வாரம் பண்ணுறேன், இந்த வீக்கெண்ட் நான் நோட் வாங்கி அதுக்கப்புறம் பண்ணுறேன். நோ நீட் அட் ஆல் மேன். ஜஸ்ட் எல்லா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிக்கு பின்னாடியும் ஒரு இம்பர்ஃபெக்டான, ஒரு பர்ஃபெக்டே இல்லாத ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் எவர் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் மூமெண்ட் டு கிரியேட் ஒன் ஹேபிட். ஓகே, டு பில்ட் ஒன் ஹேபிட். இந்த ஒரு ஹேபிட்டை கூட உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா, நீங்கள் நினச்சிட்ருக்க அவ்வளோ பெரிய ட்ரீம்க்கு, அவ்வளோ பெரிய சக்ஸஸ் பாத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி நடக்கும்? இப்படியே சும்மா இருந்துடலாமா? டெய்லியும் ஆஃபீஸ் போகிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், பிடிச்சதை பண்ணிவிட்டு ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு. ஓகேவா உங்களுக்கு? எனக்கு உண்மையில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஒரு ஹேபிட் கூட ஃபாலோ பண்ணலான்னா எதுக்காக நமக்கு ட்ரீம்லாம் இருக்கணும்? எதுக்கு நம்ம ரிச் ஆகணும்னு நினைக்கிறோம்? ஸோ இந்த ஒரு ஹேபிட்டு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா வேறு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் பண்ண முடியுமாங்கிறது இட்ஸ் அ பிக் கொஷின் மார்க். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நாள் பண்ணியிருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறத சொல்லுங்கள். ஓகே, yeah, that's all for the video. So I'll see you in my next video. Just stop thinking and start doing.